நெல்லையில் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுவிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுவிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. நெல்லையில் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுவிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். நெல்லையில் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலுவிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரோட மர்மமான முறையில் உயிரிழப்பை தொடர்ந்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட 40 பேருக்கு நேரில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே ஒரு சமன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சமனின் அடிப்படையில் ரூபி மனோகரின் ஏற்கே இன்று காலையில் அந்த தனிப்படை போலீசாரிடம் தன்னுடைய வாக்குமூலத்தில் தன் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் தங்கபாலு நேரடியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ள ஒரு சொகுசு விடுதிக்கு வந்துள்ளார். தற்போது அந்த விடுதியில் அவருக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவரிடம் நேரடியாக அவர் ஏற்கனவே மாவட்ட SP நம்மிடம் தெரிவிக்கும் போதே தெரிவித்தார், இந்த வழக்கு தொடர்பாக 40 பேருக்கு சமன் அனுப்பப்பட்டு அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்கோ வர வேண்டாம். அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் அமைக்கப்பட்டுள்ள 8 தனிப்படை போலீசாரின் நண்பர்களும் அவர்களும் உள்ளது. அவர்கள் தெரிவித்த உடனே அந்த பகுதிக்கே நேரடியாக சென்று தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதன்படி இன்று அவர் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தற்போது வந்துள்ளார். அவரிடம் நேரடியாக காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக முடிவு செய்துள்ளார்கள். நேரடியாக அந்த தனிப்படை போலீசில் நேரடியாக அவரிடம் தங்களுடைய விசாரணை என்பது ஏனென்றால் அவர் தொடர்பாக அந்த 11 லட்சம் அவரிடம் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என ஜெயக்குமார் தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது தொடர்பாக அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் தேர்தல் நேரத்தில் அதிகமாக செலவு செய்வதற்காக அவரிடம் பணம் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக காவல்துறையிடம் முடிவு செய்துள்ளார்கள். தற்போது தங்கபாலு தெரிவிக்கும் போதே ஏற்கனவே என்னிடம் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தங்களோட கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் நேரடியாக விசாரணைக்கு வந்துள்ளேன். எந்த இடத்தில் வச்சு விசாரணை நடத்த வேண்டும் என்பது அவர்கள் பின்னர் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஏற்கனவே நான் இந்த சொகுசு விடுதியில் தங்கியிருப்பதாகவும் இங்கே நேரடியாக தன்னிடம் விசாரணை நடத்தலாம் எனவும் தெரிவித்தது. இங்கு நேரடியாக இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருவார்கள் என கூறப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு தனிப்படை போலீசார் மட்டும் இந்த பகுதிக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் அங்கு உள்ள அறையில் அமர்ந்திருப்பதாகவும் அவர் நேரடியாக தங்கள் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் 2 தனிப்படை ஆய்வாளர்கள் இந்த சம்பவ இடத்திற்கு இவரிடம் கேட்கப்படக்கூடிய விளக்கங்கள் தொடர்பாக அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி அவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்போது விசாரணை என்பது சற்று முன் அவருடன் துவங்கி உள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.